மனித புரிதல்களுக்கெல்லாம் எட்டாத வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். மதம், மொழி, இனம் ஆகிய பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இவர்களின் இருப்பே அந்த சூழ்நிலைக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். படித்தவர், படிக்காதவர், பணக்காரர், எளியவர் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு தாயாக, தந்தையாக, சகோதரியாக, குருவாக, நண்பனாக, வழிகாட்டியாக விளங்கிய எண்ணற்ற குருமார்களில் வாழும் காளி என்று வணங்கப்பட்ட ஒரு பெண் சித்தர்தான் ஸ்ரீமா ஆனந்தமயி. பிருந்தாவனத்தில் கிருஷ்ண பகவான் வாழ்ந்த காலத்தில் அந்த ஊரே ஒருவித பரவசத்தில் இருந்ததாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையைத்தான் ஆனந்தமயி வெளிப்படுத்தி வந்தார். மனிதர்களுடன் மட்டுமல்லாமல் செடிகொடிகள், பறவைகள், விலங்குகள் என அனைத்து உயிரினங்களுக்கும் அவரின் மேல் ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவர் சென்ற இடங்களிலெல்லாம் மக்கள் இவரை தங்களில் ஒருவராகவே பார்த்தார்கள். யாரும் அவருக்கு அந்நியராகவே இருந்ததில்லை. அதனால் இவர் பயணப்பட்ட இடங்கள் எல்லாமே அவரின் வாழ்விடம் போலவே விளங்கியது. இந்திய எல்லையை தாண்டி வசித்த மக்களின் இதயங்களில் கூட ஆனந்தமயிமா குடிகொண்டிருந்தார். அவர் வங்காளத்தை விட்டு வெளியேறி மற்ற மாகாணங்களுக்கு சென்ற போதெல்லாம் அவரது இருப்பு அந்தந்த ஊர்களின் தெய்வ தன்மையை வெளிப்படுத்தியது. புனித நர்மதை கரையில் அவர் தேவி நர்மதா என்று அழைக்கப்பட்டார். மதுரையில் மீனாட்சி தேவியாக உணரப்பட்டார். பஞ்சாபில் புனித கிரந்த நூலுக்கு உண்டான மரியாதை அவருக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்லாமிய பக்தர் தன் தியானத்தில் அன்னையின் தலையில் பிறை இருப்பதாய் கண்டிருக்கிறார். இனி கடவுளுக்கு ஒரு முகம் உள்ளது என்று நாம் கூறிக்கொள்ளலாம் என்று அன்னையை காண்பித்தார் ஒரு கிறிஸ்தவர். அல்மோரா மலைவாழ் மக்கள், நீங்கள் எங்களோடு இருப்பதால் இனி நாங்கள் கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது என்று போற்றினர். ஸ்ரீமா ஆனந்தமயி அவதரித்த ஊரான தாக்காவில் அவரை மனுஷ காளி, அதாவது உயிருடன் வாழும் காளி என்றே அழைத்தனர். ஸ்ரீமா ஆனந்தமயி ஏப்ரல் 30, 1896 தற்போதைய வங்காளதேசத்தில் உள்ள கியோரா என்ற சிறிய கிராமத்தில் ஒரு எளிமையான பிராமண குடும்பத்தில் பிறந்தார். பெற்றோர் அவருக்கு நிர்மலா சுந்தரி தேவி என்று பெயரிட்டனர். சிறுமி நிர்மலா தேவி துடிப்பான துள்ளித்திரியும் மான்குட்டியைப் போல இருந்தார். அக்கம்பக்கத்தில் இருக்கும் அனைவரின் பிரியத்தையும் பெற்றார். அவரால் அந்த வயதிற்கு என்ன வேலை செய்ய முடியுமோ அதனை செய்து கொடுப்பார். அக்கிராமத்தில் அதிக அளவில் இஸ்லாமிய குடும்பத்தினர் வாழ்ந்தாலும் அனைவருக்கும் நிர்மலா தேவி என்றால் மிக பிரியம். ஸ்ரீமா ஆனந்தமயியின் தந்தை வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைபிடிப்பவர். பக்தி பாடல்கள் பாடுவதில் வல்லுனர். அவரின் பாடலுக்கு கல் நெஞ்சமும் கரையும். அவர் மனமுருகி பாடினால் அந்த தெய்வமே நேரில் இறங்கி வந்துவிடும் அளவுக்கு அவரின் குரலில் கருணை இருக்குமா. அவரின் தாயாரோ அன்பும் பாசமும் கொண்டு குடும்பத்தை கவனிக்கும் ஒரு வீட்டு தெய்வம். மிகச் சாமானிய குடும்ப பெண் என்றாலும் அவரை கடந்து வந்தவர்கள் யாரும் அவரை அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. அன்னைக்கு ஒரு 13 வயது இருக்கும் போது அக்கால வழக்கப்படி அவருக்கு ரமணிமோகன் சக்கரவர்த்தி என்பவருடன் திருமணம் நடந்தேறியது. திருமணத்திற்கு பிறகு தனது கணவரின் மூத்த சகோதரரான ரேவதி மோகன் பிரமோதாதேவி தம்பதியரோடு வாழ்ந்து வந்தார். கணவர் அப்புராவில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். தனது பிறந்த வீட்டில் துள்ளித்திரியும் மான்குட்டியைப் போல பாடி ஆடி திரிந்தவருக்கு புகுந்த வீட்டின் கடமைகள் அணிவகுத்து நின்றது. சமைப்பது, வீடு கூட்டுவது, துணி துவைப்பது, குழந்தைகளை பராமரிப்பது என அனைத்து வேலைகளும் இவரின் மேல் விழுந்தன. இருந்தும் முகத்தில் சிறிதும் வெறுப்போ களைப்போ காட்டாமல் தன்னால் முடிந்ததையும் தனக்கு மீறிய அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வார் அன்னை. அவருடைய கரிசனமான பேச்சும் சிரிப்பும் அன்பும் கணவரின் குடும்பத்தையும் வெகுவாக கவர்ந்தது. ஆனால் எவ்வளவு வேலை கொடுத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்ளும் அன்னையின் இந்த மனப்பான்மை அவரது புதிய குடும்பத்தில் சில கவலைகளை ஏற்படுத்தியது. எப்படி இந்த சின்னஞ்சிறு பெண்ணினால் இவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள முடிகிறது என்று அவர்களுக்கு தோன்றியது. அன்னையின் குழந்தை பருவத்திலும் அவரின் பெற்றோர்களின் எண்ணங்களில் இதே பயம் இருக்கத்தான் செய்தது. சாதாரண சிறுமிகளைப் போல ஒரு விளையாட்டோ குறும்புத்தனமோ இல்லாமல் இருப்பது எப்படி சாத்தியம் என்று எண்ண வைத்தது. அன்னையோடு நெருங்கி பழகிய தோழிகளுக்கு கூட அவரின் நிலையை உணர்ந்து கொள்ள சில வருடங்கள் தேவைப்பட்டது. அன்னையிடம் பல ஆண்டுகள் பழகிய தோழி வாணியிடம் அன்னை அடிக்கடி இப்படி கூறுவார்:
எது கடந்து போகிறதோ அதை அப்படியே விடு. அன்னையின் சேவை மனப்பான்மையின் சுற்றுப்பாதையில் யார் வந்தாலும் அவருடைய எல்லையற்ற இரக்கம் நிரம்பி வழிந்ததை யாரும் காணத் தவறவில்லை. குடும்பம், அயலவர்கள், வேலையாட்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் கூட தங்கள் நலனில் அன்னை கொண்டிருந்த உள்ளார்ந்த ஆர்வத்தின் மாயத் தொடுதலை உணர்ந்தன. அன்னையிடம் அசாத்தியமான நகைச்சுவை உணர்வு மேலோங்கி இருந்தது. தன் நண்பர்கள் செய்யும் தவறுகளை நகைச்சுவையோடு அதே சமயம் யார் மனதும் புண்படாதபடி வெளிப்படுத்துவார். அன்னை எப்போதும் ஒரு ஒழுக்கத்தை விரும்புவார். தன்னை சுற்றி இருப்பவர்கள் அதனை தவறவிடும் போது அவர் வெளிப்படுத்தும் ஒரு மென்மையான புன்னகையை வைத்தோ உடல் அசைவை வைத்தோ மற்றவர்களுக்கு புரிய வைப்பார். இது யாருக்கும் ஆதிக்கம் செலுத்துவதாகவே தோன்றாது. 1915 திரு மோகன் சக்கரவர்த்தி மரணமடைந்த பின் தனது 18வது வயதில் இரு குடும்பத்தாரின் பரஸ்பர சம்மதத்துடன் அன்னை தனது கணவருடன் அவர் வேலை செய்யும் இடத்தில் தங்குவதற்காக அஷ்டகிராமிற்கு வந்தார். அன்னை தன் கணவரை போலேநாத் என்றே அழைப்பார். அன்னை அஷ்டகிராமத்திற்கு வரும் நேரத்தில் அவருடைய தாய் இவரிடம், நீ உன் தந்தைக்கு கொடுக்கும் அதே மரியாதையையும் பணிவையும் கணவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். தாயாரின் இந்த வேண்டுகோளை அன்னை தனது வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார். போலேநாத் அன்னையிடம் இருந்து ஒரு நட்பு கலந்த மரியாதையை பெற்றார். அது அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. போலேநாத்தும் ஒரு விலை மதிப்பெற்ற பொக்கிஷத்தை பாதுகாக்கும் பொறுப்பை தன் தோள்களில் அப்படியே வாங்கிக் கொண்டார். 1938 அவர் சமாதியடையும் வரை அன்னையை கவனமாகவும் கருணையோடும் கவனித்துக் கொண்டார். அன்னையின் திருமண வாழ்க்கை குறித்து நிறைய எழுதப்பட்டுள்ளது. அவர்களின் நட்புறவு, சாதனா, பிரம்மச்சரியம் குறித்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஏனெனில் இதனுள் அவர்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் வந்ததில்லை. இது ஏன் அவரோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூட அந்த இடத்தில் ஒருபோதும் சந்தேகம் எழவில்லை. போலேநாத் ஜிக்கு பஜித்பூருக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டதால் அவரும் அன்னையும் அஷ்டகிராமத்தில் இருந்து பஜித்பூருக்கு வந்துவிட்டார்கள். பஜித்பூர் நகரமானது அன்னையின் வாழ்க்கையில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது. அங்கு வாழ்ந்த காலகட்டத்தில் அன்னை பல்வேறு தீவிர சாதனா செயல்முறைகளை கடந்து சென்றார் என்றாலும் சிறந்த குடும்ப தலைவியாகவும் நிகரில்லா துணைவியாகவும் விளங்கினார். பணியில் இருந்து திரும்பிய போலேநாத் ஜியின் தேவைகளை அன்னை கவனித்துக் கொள்வார். அவரது இரவு உணவிற்கு பிறகு புகைப்பிடிப்பதற்கு ஒரு ஹுக்காவை தயாரிப்பது பற்றிய விஷயங்களை கூட அன்னைதான் செய்து வைப்பார். போலேநாத் ஜி உறங்கச் செல்லும் போது அவரிடம் தான் சிறிது சாதனாவில் ஈடுபட அனுமதி கேட்பார். அவரும் இதை உடனடியாக அனுமதிப்பார். அன்னை ஒரு அறையின் மூலையில் தரையில் அமர்ந்து ஹரி 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 என்ற நாமத்தை ஜெபிக்க துவங்குவார். இந்த நாமங்களை அவரது சிறு வயதில் தன் தந்தையிடம் இருந்து கற்றுக்கொண்டார். நாமஜபம் ஆரம்பித்த சில நிமிடங்களில் அன்னை மகிழ்ச்சியின் உலகில் படிப்படியாக உள்வாங்கப்படுவதை போலேநாத் ஜி காண்பார். நாளாக நாளாக அன்னை ஒரு குறிப்பிட்ட யோகாசனத்தில் அமர்ந்து இந்த ஜபத்தை செய்வதை போலேநாத் கண்டார். அது அநேகமாக சித்தாசனமாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு யோக ஆசனங்கள் பற்றி எந்த விஷயங்களும் தெரியாது என்பதும் போலேநாத் ஜிக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் இந்த அமானுஷங்கள் அங்கு நடக்கும். இப்படி இருக்கையில் ஒரு நாள் போலேநாத் ஜி அன்னையிடம், நீ ஏன் ஹரி என்கிறாய்? நாங்கள் வைஷ்ணவர்கள் அல்லவே என்றார். உடனே அன்னை அதற்கு, அப்படியானால் சிவா என்று சொல்லட்டுமா என்று கேட்டார். போலேநாத் ஜியும் ஒப்புக்கொண்டார். ஆனால் நாமத்தின் மாற்றம் சாதனாவின் கிரியாக்களில் எந்த மாற்ற விளைவையும் ஏற்படுத்தவில்லை. அன்னை இந்த நாமஜபத்தை செய்யும் சமயங்களில் அவர் எதையும் காட்சிப்படுத்துவதில்லை என்று கூறியுள்ளார். ஆனால் அவரது உடல் இந்த பிரபஞ்ச இசைக்கு ஒரு கருவியாக மாறியிருக்கும். அவர் உச்சரித்த எழுத்துக்களின் ஓசையோடு அவர் ஒன்றிவிட்டது போல தோன்றும். அவருக்குள் நாட்டிய சாஸ்திரங்களின் அதிபதி அமர்ந்து அவரது உடல் உறுப்புகளை இயக்கி ஆட வைப்பது போல பார்ப்பவர்களுக்கு தோன்றும். சில சமயங்களில் அவர் பல மணி நேரம் அசைவற்று அமர்ந்திருப்பார். அப்படிப்பட்ட சமயங்களில் அவரது உடலில் ஒரு பிரகாசமான வெளிச்சம் வெளிப்படும். இதுவும் பார்ப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு சாதகர் என்ற நிலையை கடந்து அடுத்த பரிமாணத்திற்கு சென்றுவிட்ட அன்னை இன்னமும் தான் ஒரு சாதகர்தான் என்று நடிப்பது போல அவரின் கணவருக்கு தோன்றும். இதன் காரணமாக சில அண்டை வீட்டாரின் எதிர்மறையான கருத்துக்களை அவரால் ஒதுக்கித் தள்ள முடிந்தது. அடுத்த 6 ஆண்டுகள் அன்னையின் ஆன்மீக பயிற்சிகள் முழு தீவிரத்தில் இருந்தன. தன் வாழ்க்கையே ஒரு ஆன்மீக யாத்திரை போல வாழ்ந்தார். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் அவர் தனக்குத்தானே தீட்சை கொடுத்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக முறையை பின்பற்ற துவங்கினார்.
போலேநாத்ஜியும் தெய்வீக சக்தியின் மிகவும் சிறப்பான அரவணைப்பில் தான் இருப்பதாய் உணர்ந்து கொண்டார். இந்த வெளிப்பாட்டின் முதல் வருடத்தில் அன்னையிடம் இருந்து போலேநாத்ஜியும் தீட்சை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவர்களது உறவு புதிய பரிமாணத்தை பெற்றது. குரு மற்றும் சீடரின் உறவு போன்று அமைந்தது என்றாலும் போலேநாத்ஜியின் விருப்பத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிதல் மற்றும் மரியாதை என்ற அணுகுமுறையில் அன்னை ஒருபோதும் மாறவில்லை. அன்னை தனது வாழ்க்கையின் இந்த காலகட்டத்தை பற்றி குறிப்பிடுகையில், ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து கொள்ள முயற்சிக்கும் சாதனங்களில் பல வகை உண்டு. ஒவ்வொன்றும் தனித்தனி வழிமுறைகளை கொண்டது. இது அனைத்தும் சேர்ந்துதான் என்னை உருவாக்கியது என்பார். பிந்தைய ஆண்டுகளில் துறவிகள், அறிஞர்கள் அல்லது ஆன்மீக தேடுதலில் உள்ளவர்களின் கூட்டங்களில் தனது அனுபவங்களை பற்றி பேசுவதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அச்சமயங்களில் அவர் வெளிப்படுத்தும் விஷயங்கள் பண்டிதர்களை கூட ஆச்சரியப்பட வைக்கும். இப்படி ஒரு பரிமாணம் இருப்பதை அவர்கள் அப்போதுதான் உணர்ந்து கொள்வர். அப்படியிருந்தும் தனது பல வருட தீவிர சாதனாவின் போது தனக்கு தெரிந்தவற்றில் 1000ல் ஒரு பகுதியை பற்றித்தான் இப்போது நான் பேசுகிறேன் என்பார் அன்னை. 1922 அன்னை மௌனத்தை கடைபிடிக்க துவங்கினார். இந்த மௌனம் அவரது சாதனா நிறைவேறியதன் அடையாளமாக வந்தது. மௌன காலத்திற்கு பிறகு அவர் சந்திக்க வரும் பக்தர்களிடம் ஆன்மீகம் சம்பந்தமாக உரையாடத் துவங்கினார். 2 வருடங்கள் கழித்து பஜித்பூரில் இருந்து தாக்காவிற்கு அவரும் அவருடைய கணவரும் இடம்பெயர்ந்தனர். அங்குள்ள ஷாபாக் தோட்டத்தின் மேலாளராக ஸ்ரீ போலேநாத் பணிபுரிந்தார். அஷ்டகிராமிலும் பஜித்பூரிலும் அன்னையை பற்றி அறிந்தவர்களின் சொந்தக்காரர்கள் நிறைய பேர் தாக்காவில் இருந்தனர். இதனால் தாக்கா மக்களுக்கு அன்னை ஆன்மீக சக்தி படைத்தவர் என்ற செய்தி பரவலாக பரவியது. அப்படி அன்னையை தரிசிக்க வந்தவர்கள் அவருடைய நீண்டகால அன்பர்களாகி போனார்கள். வைதிக வழக்கங்களை பின்பற்றிய அன்னை பொது இடங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டதில்லை. தனது கணவர் யாரிடமாவது பேச சொன்னால் மட்டும் பேசுவார். ஆனால் பெண்கள் அவரை தரிசிப்பதற்கு எந்த தடையும் இருந்ததில்லை. சுற்றி எப்போதும் ஒரு பெண்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆண்களுக்கு இது சாதகமாக இல்லை என்றாலும் சமூக கட்டமைப்பிற்கு அவர்களும் மதிப்பு கொடுத்தனர். இந்த பக்த கூட்டம் நாளடைவில் ஒரு குடும்பமாக வடிவெடுத்ததற்கு ஸ்ரீ போலேநாத்தின் பங்கு அளப்பரியது. அவரின் தன்மையை அறிந்து கொண்ட பக்தர்கள் அவரை பாபா போலேநாத் என்று அழைக்க துவங்கினர். ஸ்ரீ போலேநாத்தின் சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் தங்கள் குடும்பத்துடன் பல வருடங்களுக்கு பிறகு தாக்காவில் ஒன்று கூடினர். தங்களின் குடும்பம் தகப்பனாரின் மரணத்திற்கு பிறகு சிதறடிக்கப்பட்டு எல்லோரும் வேறு வேறு இடங்களில் வாழும் சூழல் ஏற்பட்டது. ஆனால் தங்களது சகோதரரின் மனைவியின் கருணையால் அந்த மீண்டும் ஒன்று சேர்ந்தது. அக்குடும்பத்தினரிடையே அன்னையின் மீது இருந்த மதிப்பு அதிகமானது. இந்த சமயங்களில் அன்னை ஒரு அதிசயமான சூழ்நிலையில் வாழ்ந்தார். அவருடைய ஆசீர்வாதம் பலரை குணமடைய செய்தது. கீர்த்தனையின் போது அவர் பாவசமாதி நிலைக்கு போய்விடுவார். அவரது உடலில் உயிர் உள்ளதா இல்லையா என்ற சந்தேகம் கூட எழும். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பார். அவருடைய கீர்த்தனைகளுக்கு ஏற்றவாறு அவரது உடல் உறுப்புகள் அசைந்து கொடுக்கும். இதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் என்றால், ஒரு இலை காற்றின் வேகத்திற்கு அசைந்து கொடுத்து அங்கும் இங்கும் மேலும் கீழுமாக பறந்து செல்வது போல தோன்றும். இந்த அசைவுகளுக்கு பிறகு அவர் அசைவற்ற நிலைக்கு, அதாவது சமாதி நிலைக்கு சென்று விடுவார். பல மணி நேரம் அந்த நிலையிலேயே இருப்பார். அவரை அந்நிலையில் இருந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் பொறுப்பை ஸ்ரீ போலேநாத் ஏற்றிருந்தார். அவர் ஒருவரின் குரல் மட்டும்தான் அன்னையை சுய நினைவுக்கு கொண்டு வரும். ஸ்ரீ போலேநாத் அன்னையை கூப்பிட்டதும் அன்னை எப்படியாவது கண்களை திறந்து நான் எழுந்தரிக்கட்டுமா என்று மயக்க நிலையில் கேட்பார். அப்போது ஸ்ரீ போலேநாத் அருகில் இருக்கும் பெண்களிடம் அன்னையின் கை கால்களை மெதுவாக தேய்க்கச் சொல்லி அவரிடம் பேசிக்கொண்டே சில கேள்விகளுக்கு பதில் சொல்லச் செய்வார். இந்த வழியில் மெதுவாக அன்னை இயல்பு உலகத்திற்கு இழுக்கப்படுவார். அன்னையின் சீடர்களில் மிக முக்கியமானவர் ஸ்ரீ குருப்பிரியா ஆனந்தகிரி என்ற தீதி. அன்னையின் பக்தர்கள் அனைவருக்கும் தீதியை தெரியும். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அன்னையுடன் வாழ்ந்து அவருக்கு தொண்டு புரிந்தவர். அவர் அன்னையின் இந்த சமாதி நிலையை பற்றி குறிப்பிடும் போது, அன்னை இயற்கையாகவே ஒரு கடவுள் மயக்க நிலைக்கு சென்று விடுவார். இந்த நிலையில் இருக்கத்தான் எல்லா சாதகர்களும் விரும்புவர். இதனை போதை என்றோ மயக்கம் என்றோ சொல்லக்கூடாது. இது அதையெல்லாம் தாண்டிய ஒரு நிலை. இதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதே நேரத்தில் அவர் கம்பீரமாகவும் எளிமையாகவும் காணப்படுவார் என்பார். அன்னையிடம் இயல்பான நிலை அல்லது உச்சநிலை இவ்விரண்டும் பிரிக்க முடியாத தன்மைகளாக விளங்கின. இது எப்படி என்றால்,
ஒருவர் சூரிய ஒளியையும் நில ஒளியையும் ஒரே நேரத்தில் அனுபவிப்பது போல இருக்கும். சூரியனின் அந்த வெப்பமும் சந்திரனின் அந்த குளிர்ச்சியும் ஒரே நேரத்தில் ஒருவரை தாக்குவது போல இருக்கும். அன்னை திருமணம் முடிந்து தனது மைத்துனர் வீட்டில் வசிக்கும் போது கூட சில நேரங்களில் இந்த பரவச நிலையில் இருப்பார். ஆனால் அந்த காலகட்டத்தில் இது அனைத்தும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாமல் போனது. இச்சமயங்களிலெல்லாம் அவருக்கு ஏதோ வெளிப்பு நோய் வந்துள்ளது என்றும் அவர் வளர்ந்து பெரியவளானதும் இது தானாக மாறிக்கொள்ளும் என்றும் அவர்கள் கருதினர். இந்த மகிழ்ச்சியான காலகட்டங்களின் ஆயுள் மிக குறைவாகவே இருந்தன. ஆம், அன்னை டாக்காவை விட்டு வெளியேற முடிவு செய்திருந்தார். அவரது கணவரும் அவரும் பல தலங்களுக்கு புனித யாத்திரை செல்ல விரும்பினர். என்னதான் பக்தர்கள் டாக்காவில் அவருக்கு ஒரு ஆசிரமம் கட்டி வைத்தாலும் அன்னை அங்கு தங்கப்போவதில்லை என்பதை டாக்கா பக்தர்கள் புரிந்து கொண்டனர். எனவே அந்த பிரிவுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டனர். அன்னையின் எண்ணப்படி அவரும் கணவரும் மற்றும் ஒரு சீடரான பாய்ஜியும் ஜூன் 2, 1932 அன்று டாக்காவிலிருந்து புறப்பட்டனர். அன்னையின் சீடர்களில் தலை சிறந்தவர் என்ற பெருமையை பெற்றவர் பாய்ஜி. அன்னையின் எண்ணங்களையும் பாவங்களையும் பாய்ஜியைப் போல யாரும் புரிந்து கொள்ள முடியாது என்று பெயர் பெற்றவர். தீவிரமான ஆன்மீக திடலில் இருந்த பாய்ஜி 1924 ஆண்டு அன்னையை முதன்முறையாக தரிசித்த மாத்திரத்திலேயே அவரிடம் சரணடைந்தவர். நிர்மலா தேவி என்று பெயர் கொண்ட அன்னைக்கு ஆனந்த மயிமா என்று பெயர் கொடுத்தவர் பாய்ஜி என்பது குறிப்பிடத்தக்கது. இம்மூவரின் யாத்திரை கடினமான வழிகளை கடந்து டெஹ்ராடூனை வந்தடைந்தது. இங்கிருந்து தொலைதூர கிராமமான ராய்ப்பூருக்கு சென்றனர். அக்கிராமத்தில் இருந்த பாலடைந்த சிவன் கோவிலில் தங்கியிருந்தனர். இந்த காலகட்டம் அன்னைக்கும் அவரது கணவருக்கும் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக இருந்தது. ஸ்ரீ போலேநாத் முழுமையாக தன்னை சாதனாவில் ஈடுபடுத்திக் கொண்டார். பாய்ஜி அவர்கள் தங்கியிருக்கும் இடத்தை துடைப்பது, சுத்தம் செய்வது, துணி துவைப்பது, உணவு சமைப்பது போன்ற பணிகளை ஏற்றார். அதுவரையில் சேவகர்களிடம் இருந்து கிடைத்த உதவி இப்போது எதுவும் இல்லாமல் அனைத்தையும் அவரே செய்வது கொஞ்சம் கடினமான வேலையாகத்தான் இருந்தது. சில நேரங்களில் அன்னை அவருக்கு உதவுவார். மற்ற நேரங்களில் அன்னை தனியாக அந்த பகுதியில் சுற்றித் திரிவார் அல்லது கிராம பெண்கள் சூழ அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார். அன்னை டெஹ்ராடூனுக்கு திரும்பியதும் அன்னையும் பாய்ஜியும் ஆனந்த சவுக்கில் உள்ள மனோகர் கோவிலில் தங்கியிருந்தனர். ஸ்ரீ போலேநாத் மட்டும் 3 ஆண்டுகள் சாதனா செய்வதற்கு உத்தர்காசிக்கு சென்று விட்டார். அச்சமயத்தில் டெஹ்ராடூனில் வசிக்கும் அனைத்து காஷ்மீரி குடும்பங்களும் அன்னையிடம் சரணடைந்தனர். இந்த சமயத்தில்தான் ஜவஹர்லால் நேருவின் மனைவி கமலாதேவி அன்னையின் கருணையால் ஈர்க்கப்பட்டார். கமலா நேருவின் மூலமாகத்தான் மகாத்மா காந்தி அன்னையை பற்றி தெரிந்து கொண்டு அன்னையை தரிசித்தார். பின்னர் நேருவும் இந்திரா காந்தியும் கூட அன்னையை தரிசித்து மகிழ்ந்துள்ளனர். டெஹ்ராடூன் மற்றொரு டாக்கா ஆனது. அன்னையின் ஆனந்த அலை டெஹ்ராடூன் அல்லாது டெல்லி, மீரட், லக்னோ, சோலன் மற்றும் சிம்லா போன்ற பிற நகரங்களுக்கும் பரவியது. சிம்லாவில் ஹரிசபாவின் கீழ் ஹரிகீர்த்தனை விழா ஸ்ரீமாவின் முன்னிலையில் நடந்தது. அன்னையின் இருப்பு அந்த நிகழ்வுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தது. இந்த காலகட்டத்தில் ஸ்ரீ போலேநாத் தன் சாதனாவை முடித்து உத்தர்காசியில் இருந்து கீழே வந்து அன்னையுடன் மீண்டும் சேர்ந்தார். அவர் புதிய பக்தர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். பக்தர்கள் முழு மனதுடன் அவரை தந்தையாக ஏற்றுக்கொண்டனர். அன்னையின் அரவணைப்பை ஆனந்தத்துடன் கழித்து வந்த பக்தர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சோதனை காலமாக அமைந்தது. அன்னைக்கு துண்டு செய்து வாழ்வதை பணி என்றிருந்த பாய்ஜி அல்மோராவில் 1937 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் முக்தியடைந்தார். அதனைத் தொடர்ந்து 1938 மே மாதம் அன்னையின் கணவர் ஸ்ரீ போலேநாத் கிஷன்பூர் ஆசிரமத்தில் முக்தியடைந்தார். அன்னைக்கும் அவரது கணவர் ஸ்ரீ போலேநாத்திற்கும் இருந்த உறவு மிக புனிதமானது. கணவன் மனைவி என்ற நிலைகளை கடந்த ஒரு பரிமாணம் அது. அன்னை மிகவும் அர்ப்பணிப்புள்ள மனைவியாக இருந்தார். ஸ்ரீ போலேநாத் வாழ்க்கையின் கடைசி நொடிகளில் அன்னைதான் உடனிருந்தார். அவரின் உயிர் உடலை விடும் சமயத்தில் அன்னையின் தூய கரம் அவரின் தலைமுடியை வருடிக் கொடுத்த வண்ணம் இருந்தது. ஸ்ரீ போலேநாத் ஆனந்தா என்று கூறி உடலை விட்டு பிரிந்தார். அன்பான கணவர், பிரிக்க முடியாத சிஷ்யர் இருவரின் மறைவு அன்னைக்கு ஒரு புதிய புரிதலை ஏற்படுத்தியது. கணவரின் மரணத்தால் அன்னை கலங்கி விடுவாரோ என்று பெரும்பாலான பக்தர்கள் நினைத்தார்கள். ஆனால் அன்னையிடம் துக்கத்தின் அறிகுறிகள் எதுவும் தென்படாததைக் கண்டு வியந்தனர். அவர் எப்போதும் போல அமைதியாக இருந்தாலும்
பக்தர்களின் மனநிலையை புரிந்து கொண்ட அன்னை இவ்வாறு கூறினார். உங்கள் வீட்டில் ஒருவர் ஒரு அறையில் இருந்து அடுத்த அறைக்கு சென்றால் நீங்கள் துக்கப்பட துவங்குவீர்களா? மரணம் மனித வாழ்க்கையில் பிரிக்க முடியாத நிகழ்வு. முக்தி பயணத்தில் மரணம் இழப்பு பற்றிய கேள்விக்கே இடமில்லை. யாரும் யாரையும் இழப்பதும் இல்லை என்றார். அன்னையின் பற்றற்ற நிலையும் அதே நேரம் அனைவரிடத்தும் கொண்டிருந்த முழு ஈடுபாடும் அவரது தன்மையை பக்தர்களுக்கு எடுத்துரைத்தது. வருடங்கள் செல்ல செல்ல அவரது இருப்பின் அர்த்தம் ஆழமடைந்தது. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சாதனாக்களில் ஈடுபட்டு ஒவ்வொரு பரிமாணத்தையும் கடந்து சென்று கொண்டே இருந்தார். அவரை சுற்றி இருந்தவர்கள் இதனை கண்கூடாக கண்டனர். பொதுவாக ஒரு சாதகருக்கு ஒரு நிலையை கடக்க பல ஆண்டு காலம் தேவைப்படும். ஆனால் அன்னைக்கு அவை அனைத்தும் வெகு சீக்கிரத்திலேயே நிகழ்ந்தது. அவர் ஒரு ஆசிரியராக இருக்கவில்லை. ஆனால் பல சிக்கலான ஆன்மீக கேள்விகளுக்கு அவர் கூறிய தெளிவான விளக்கத்தில் இருந்து மக்கள் அவர் யார் என்பதை புரிந்து கொண்டனர். இதன் காரணமாக பக்தர்களை தாண்டி படித்த மேதைகளும் அறிஞர்களும் கூட அன்னையிடம் ஈர்க்கப்பட்டனர். மேலும் படித்த மேதைகளுடனான உரையாடல்களில் அனைத்து கோட்பாடு வேறுபாடுகளையும் அவர் முழுமையாக அறிந்திருந்தார். இத்தனைக்கும் அவர் எந்த குறிப்பிட்ட மத சம்பிரதாயங்களையும் பின்பற்றவில்லை. யாரும் அவருக்கு இதுபோன்ற பயிற்சிகளையும் கொடுத்ததில்லை. முக்கியமாக அவர் வாழ்க்கையில் அவரின் குரு என்று கூட யாரும் ஆதிக்கம் செலுத்தவில்லை. பாரம்பரியத்தில் பொதுவாக செய்யப்படும் சாதனாவை அவர் செய்யவில்லை. ஆனால் ஆன்மீக தேடலின் அனைத்து அம்சங்களிலும் அவரால் அதிகாரத்துடன் பேச முடிந்தது. அதனால் தான் அவரை விவரிப்பதற்கு தனித்துவம் என்ற வார்த்தை பரவலாக பயன்படுத்தப்பட்டது. அன்னை தனது பயணங்களை எல்லாம் உட்கார்ந்து திட்டமிடுபவர் அல்ல. தன் உள்ளுணர்வுப்படி நடப்பார். அதுபோலவே அவருடன் யார் வரவேண்டும் என்றெல்லாம் அவர் தீர்மானிப்பது கிடையாது. ஆனால் அவரை சுற்றி எப்போதும் ஒரு வண்ணமயமான பக்தர்கள் கூட்டம் இருக்கும். பல சமயங்களில் வெவ்வேறு மாகாணங்களைச் சேர்ந்த மக்கள், வெவ்வேறு வாழ்க்கை தரப்பு மக்கள், பல்வேறு மொழி பேசும் மக்கள் என பல்தரப்பட்டோர் அன்னையின் மகிழ்ச்சியான கூட்டங்களில் ஒன்றாக கலந்து கொள்வர். சக்தி வாய்ந்த பூஜைகளில் அன்னை கலந்து கொள்ள விருப்பப்படுவார். எனவே பக்தர்கள் அவரவர் ஊர்களில் பகவத் சப்தம், துர்கா பூஜை, சந்திபாதம் போன்றவற்றை அன்னையின் தலைமையின் கீழ் நடத்துவார்கள். அன்னை எங்கிருந்தாலும் அந்த இடம் உடனடியாக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும் மையமாக மாறிவிடும். அங்கு கூட்டம் கைமீறி போன பின் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் அன்னையை கைகூப்பி வணங்கி விலகி நிற்பர். அங்கிருக்கும் தன்னார்வலர்கள் சிலர் கூட்டத்தை கட்டுப்படுத்துவர். பின் அன்னையின் கருணையால் அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பும். இதுபோன்ற நிகழ்வுகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. யாரொருவர் அந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்று புரியும். அன்னை சென்ற நகரங்களில் எல்லாம் பக்தர்கள் அவர் நினைவாக ஆங்காங்கே ஆசிரமங்களை கட்டினர். ஆனால் அது அவரது நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவோ அல்லது சில வசதிகளை வழங்கவோ அவை யாவும் உதவவில்லை. அவரது பயணம் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. 1940 மிக உயர்ந்த ஞானியான ஜுன்சிவை சேர்ந்த ஸ்ரீ பிரபுதத்தாஜி மகாராஜை அன்னை சந்தித்தார். 1944 நடந்த சாதுக்கள் கூட்டமைப்பின் மாநாட்டில் கலந்து கொள்ள அன்னைக்கு ஸ்ரீ பிரபுதத்தாஜி மகாராஜ் அழைப்பு விடுத்தார். அன்னையும் அழைப்பிற்கு மரியாதை கொடுத்து கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்கு வந்த மேலும் பல மகான்களை சந்தித்தார். முக்கியமாக சக்கரபானாஜி மற்றும் சரணானந்தஜி ஆகியோரையும் சந்தித்தார். அன்னை ஒரு பெண் என்பதால் அதுவரையில் சாதுக்கள் கூட்டங்களுக்கு அவருக்கு அழைப்பு வந்ததில்லை. ஆனால் ஸ்ரீ பிரபுதத்தாஜி மகாராஜ் இந்த மாதிரியான செயற்கைத்தனமான விதிகளை உடைத்தெறிந்தார். அந்த கூட்டத்தில் அன்னையின் தன்மையையும் உபனிஷத்துக்களில் மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த ஞானத்தையும் கண்டு பல சாதுக்கள் ஆச்சரியமடைந்தனர். 1947 ஜனவரி 14 அன்று வாரணாசியில் புதிதாக கட்டப்பட்ட ஆசிரமத்தில் அன்னை பெரிய சாவித்திரி யாகம் ஒன்றை ஆரம்பித்தார். அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு நாட்டில் பெரும் பதற்றம் நிலவியது. இத்தனை எதிர்மறையான காரணிகள் இருந்த போதிலும் 3 ஆண்டுகள் யாகம் தடையின்றி நடந்து ஜனவரி 14, 1950 அன்று முடிவடைந்தது. புகழ்பெற்ற மகான்களின் பெரும் கூட்டமே இவ்விழாவில் கலந்து கொண்டது. இந்த யாகத்தில் இளவரசர்கள், கலைஞர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பொதுவாக அன்னையின் முன்னிலையில் அனைத்து செயல்பாடுகளும் ஒரு அசாதாரணமான கவர்ச்சியை பெறும். அதனை அந்த யாகத்திற்கு வந்த அனைவரும் உணர்ந்தனர்.
உங்களின் உள்நிலை வளர்ச்சிக்காக வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது மாதத்துக்கு ஒரு நாளாவது ஒதுக்குங்கள் என்று அன்னை எப்போதும் கூறுவார். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சம்யம் சப்தா வகுப்பு. இந்த நிகழ்ச்சி வெகு பிரபலமாக இருந்தது. எங்கிருந்தெல்லாமோ பக்தர்களும் சாதுக்களும் சாமானிய மனிதர்களும் வந்து பலதரப்பட்டவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொள்வர். இதில் இசை, தியானம், சொற்பொழிவு என பல விஷயங்கள் இருந்தாலும் இரவு 9:30 மணிக்கு பக்தர்களின் கேள்விக்கு அன்னை பதிலளிக்கும் மாத்ரி சத்சங்கம்தான் அனைத்திலும் உச்சம். இந்த ஒரு நிகழ்ச்சிக்குத்தான் அனைவரும் நாள் முழுவதும் காத்திருப்பர். இந்த ஒரு வார வகுப்பின் வெளிப்பாடு கிரகஸ்தர்கள் கூட துறவியைப் போல வாழலாம் என்று காண்பிக்கும். அன்னையை புரிந்து கொள்வதற்கான சிறந்த வழி அவரை யாரோடும் ஒப்பிடாமல் பார்ப்பதுதான். சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போது அதன் தன்மைகளை பற்றி யாரும் விவரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது போன்றவர்தான் ஸ்ரீமா ஆனந்தமயி என்றார் சின்மயா மிஷன் நிறுவனர் யோகி சின்மயானந்தா. 1952 அன்னை தென்னிந்திய பயணம் மேற்கொண்டார். அச்சமயத்தில் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமம், திருவண்ணாமலை ரமணாசிரமம் மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய தலங்களையும் தரிசித்துள்ளார். அன்னையின் வாழ்க்கை முழுவதுமே அவர் எப்போதுமே உணவிற்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. பல ஆண்டுகள் அவர் 2 நாட்களுக்கு ஒரு முறைதான் உணவை உட்கொண்டார். அன்னையிடம் இதனை பற்றி கேட்டால், என் உடலை பாதுகாக்க சாப்பாடே தேவையில்லை. நீங்கள் என்னுடன் இருக்கும் போது அசௌகரியமாக உணரக்கூடாது என்பதால் இயல்பின் சாயல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சாப்பிடுகிறேன் என்பார். உண்மையில் பட்டினி அவரை பலவீனப்படுத்தவில்லை, ஆரோக்கியத்தை தான் கொடுத்தது. ஆனாலும் எல்லோருக்கும் வரும் வியாதிகள் தமக்கென ஒரு தாளத்தை பின்பற்றி அவருக்குள் வந்து பின் சென்றன. இளைய தலைமுறையினரோடு உரையாடும் போது அவர் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றதாக இருக்கும், இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலும் இருக்கும். அதே சமயம் அன்னையின் நகைச்சுவை கலந்த பேச்சும் புரிதலும் யாருக்கும் அவரவர் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் கடவுளை உணர வேண்டும் என்ற ஆவலை தூண்டும். அன்னையின் இறுதி காலத்தின் கடைசி 12 வருடங்கள் மிக சூட்சுமமாக நிகழ்ந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் செய்த செயல்களும் நடந்து கொண்ட விதமும் யாருக்கும் புரியவில்லை. முதலில் அன்னை தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டது அப்பட்டமாக தெரிய ஆரம்பித்தது. அவருடைய தரிசனம் அவ்வளவு எளிதாக இல்லை. அதற்கு அன்னையின் உடல்நலமின்மை காரணமாக சொல்லப்பட்டது. இதன் காரணமாகத்தான் அவரது தரிசனம் கிடைக்கவில்லை என்று அவருடைய பக்தர்களும் நம்பினர். இதனை பற்றி அன்னை பலமுறை இப்படி சொல்வார்: நீங்கள் ஏன் நோய்களை விரோதமாக உணர்கிறீர்கள்? உங்களைப் போலவே அவர்களும் இந்த உடலுக்கு வருகிறார்கள். நான் உங்களை உடலை விட்டு போகவா சொல்கிறேன் என்பார். தனது தோழிகளின் பிரார்த்தனையை ஏற்று சில யோக கிரியாக்கள் மற்றும் பிரார்த்தனைகள் மூலம் தனது நோய்களை போக்கிக் கொள்வார். ஆனால் கடைசி 10 வருடங்களுக்கு அவர் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ள விருப்பமே இல்லாமல் இருந்தார். ஆனாலும் அவர் பார்ப்பதற்கு நோயுற்றவர் போல இல்லாமல் அழகும் அமைதியும் கொண்டவராகவே தோற்றமளிப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். நாளடைவில் அன்னையை தரிசிப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்ற மனப்பான்மைக்கு பக்தர்களும் வந்தனர். அவரும் மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை தவிர மற்ற அனைத்தையும் புறக்கணித்தார். அவர் பங்கேற்ற கடைசி நிகழ்ச்சி என்றால் கான்கலில் நடந்த ஆதி ருத்ரா யாகம். இது வேத யாகங்களில் மிக பெரியது. அன்னையின் வழிகாட்டுதலில் அந்த வேள்வி மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. இதன் பிறகு ஸ்ருங்கேரி சாரதாபீட ஜெகத்குரு சங்கராச்சாரியார் வருடாந்திர துர்கா பூஜையின் போது அன்னையை ஸ்ருங்கேரிக்கு அழைக்க விரும்பினார். மேலும் அவர் நோயிலிருந்து விரைவில் குணமடைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்கு அன்னை தன் வழக்கமான மென்மையான குரலில், இந்த உடம்பிற்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தந்தையே, இது அதனுடைய மூல இருப்பிடத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் பார்க்கும் விஷயங்கள் எல்லாமே அதனோடு தொடர்புடையதுதான். என்னுடைய ஆத்மா எப்போதும் உங்களுடன் தான் இருக்கும் என்று கூறி வழியனுப்பி வைத்தார். பக்தர்களின் கடிதங்களுக்கு அன்னை பதிலளிப்பதில்லை. ஆனால் அன்னையின் இருப்பை அவர்கள் உணர்ந்து தங்களின் கேள்விக்கான விடை பெற்றது போன்ற உணர்வுக்கு ஆளாகினார். அன்னையின் இறுதி காலம் நெருங்கியது. அச்சமயத்தில் அவர் கிஷன்பூர் ஆசிரமத்தில் தான் இருந்தார். ஆனால் ஆசிரமத்தில் சரியான நேரத்தில் வழக்கமான கண்ணியத்துடன் செய்யப்படும் எந்த நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. கடைசி சில மாதங்கள் உணவு உட்கொள்வதை கூட முழுவதுமாக தவிர்த்தார். சில நேரங்களில் ஆசிரம பெண்கள் கொடுக்கும் சிறிது தண்ணீரை மட்டுமே பருகி வாழ்ந்தார். 27 ஆகஸ்ட் 1982 இரவு 8 மணிக்கு சிவாய நம என்ற கடைசி வார்த்தையோடு இந்த உலகத்தின் ஸ்தூல தொடர்பை நிறுத்திக் கொண்டார் அன்னை.
ஒட்டுமொத்த சாதுக்கள் அமைப்பும் அன்னையின் நல்லடக்க பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். மிகச் சிறப்பான மரியாதையோடு 1000க்கும் அதிகமான கார்கள் அணிவகுக்க அன்னையின் உடல் டெஹ்ராடூனில் இருந்து கான்கல் ஆசிரமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அன்னை கூறியது போல அவர் அனைவருக்கும் சொந்தமானவர். எனவே 86 ஆண்டுகளாக தங்கள் அன்பான அம்மாவை தாங்கிய மனித உடலுக்கு அனைவரும் இறுதி மரியாதை செய்தனர். இந்தியாவும் மற்ற நாடுகளும் பல நெருக்கடிகளை கடந்து வந்த நேரத்தில்தான் அன்னை வாழ்ந்தார். அவர் மக்களில் ஒருவராக இருந்தார். அவர்களுக்கு முழு நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளித்து அந்நிய தாக்கங்களில் இருந்து நமது பாரம்பரியமான பழைய கொள்கைகளை நிலைநிறுத்தினார். அறிவியலில் கோலாட்சி புரியும் இந்த காலகட்டத்திலும் புராண யுகத்தில் இருந்தது போலவே கடவுள் இருக்கிறார் என்பதுதான் அன்னை இவ்வுலகுக்கு விட்டு சென்ற செய்தி. புனிதத்துவம் வாய்ந்த நம் பாரத மண்ணில் எண்ணற்ற குருமார்கள் தோன்றி மறைந்துள்ளனர். ஆனால் வானத்தின் விஸ்தாரத்தைப் போலவும் பூமியின் கரிசனத்தைப் போலவும் காலத்திற்கு உட்பட்டு அதே நேரம் கால வரையறைக்குள் சிக்காமல் இரு வெவ்வேறு துருவங்கள் ஒன்றாக இணைந்தது போலவும் மனித எல்லைகளை தாண்டி முழு அருளுடன் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றியவர்தான் ஸ்ரீமா ஆனந்தமயி. அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழவில்லை. நம்மில் சிலர் பிறந்திருக்க கூட இல்லை. ஆனால் மானசீகமாக அன்னையை பற்றினால் இன்றைக்கும் அவரின் இருப்பை நாம் உணர முடியும். நான் இங்கேதான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்ற அன்னையின் அழியாத வார்த்தைகளின் வடிவத்தில் அவர் எப்போதும் நம்முடன் தான் வாழ்கிறார். நன்றி.